வெல்கம் பேக் டு ரியாராஜ் ஆர்பிஎன் பிளாக்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு புது விதமான வீடியோ தான். நானு பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேருமே எங்க ஹஸ்பண்டோட பெரியம்மா ஊருக்கு தான் கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எங்களால போகவே முடியல. ஒண்ணு அவருக்கு லீவ் கிடைக்காது, இல்லைன்னா என்னால போக முடியாது. அதனால இந்த வாட்டி கண்டிப்பா போயே ஆகலாம்னு சொல்லிட்டு வாங்க போகலாம்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் தான் போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா ஆவின் பால் டிப்போல அங்க ஒரு காஃபி இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். எப்பயுமே எங்க அம்மா வீட்டுக்கு கும்பகோணம் போயிட்டு வரும்போது ரிட்டன் நாங்க வந்து குடிச்சிட்டு தான் வருவேன். விடிய காலம் 3 மணியா இருந்தாலும் சரி, 4 மணியா இருந்தாலும் சரி, அந்த கடை எப்பயுமே ஓப்பன்ல தான் இருக்கும். நாங்க தான் எப்பயுமே குடிச்சிட்டு ரிட்டன் வருவேன் வீட்டுக்கு. சோ அதனால இந்த வாட்டி எங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன், வாங்க காஃபி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாப்பாக்கு ஒரு சம்சாவும் அவங்களுக்கு ஒரு பப்ஸும் சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊருக்கு போறதுனால எனக்கு பஸ் ரூட்ல எதுவுமே தெரியாது. எந்த பஸ்ல போனா எங்க போய் சேரலான்றதெல்லாம் தெரியாது. எங்க ஹஸ்பண்ட்க்கு தான் தெரியும். அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்ப பஸ் ரூட்லாம் மாறி இருக்கும், எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்டோட பெரியம்மா பையன் அந்த அண்ணன் தான் கேட்டிருந்தோம். அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, இந்த பஸ்ல ஏறுங்க, இங்க வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்க ஏறின பஸ் ஏசி பஸ், அது ஊட்டிக்கு போற பஸ் போல. இவர் என்ன பண்ணிட்டாரு, சேலம் பஸ்ன்னு சொல்லி தான் ஏறினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாப்பிங்ல நிக்கும்னு சொல்லி தான் எங்களை ஏத்துனாங்க. டிக்கெட் எடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்டாப்பிங் உள்ள போகாது, கொஞ்சம் வெளியில தான் நிக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. நாங்க போற டைம் பாத்தீங்கன்னா நைட் 10 o'clock மேல ஆயிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அத மாதிரியும் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். இறங்கிட்டு பார்த்தா அங்க ஒரு வேன் வந்துச்சு. சோ ஃபேமிலியோட தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க போல. நானும் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேருமே மெயின் ரோட்ல நிக்கிறத பார்த்துட்டு அவங்க நாங்க போற பஸ் ஸ்டாப்லயே நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. சோ நல்லபடியா போயிடுச்சுன்னு பார்த்தா வீட்டுக்கு போய் சேர்த்துக்கு 11 o'clock மேல ஆயிடுச்சு. நாங்க அங்க போயிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் தான். ஊரை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த ஊரே ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன், ஏன்பா இத்தனை நாள் எனக்கு கூப்பிட்டே வரல, செம சூப்பரா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அங்க போனோடனே ஃபர்ஸ்ட் காலையில டிஃபனை முடிச்சுட்டு நாங்க என்ன பண்ணோம், ஒரு 10 மணிக்கு அங்க கிணத்துக்கு போலாம், அங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு எங்க ஹஸ்பண்டோட பெரியம்மா பசங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு நீச்சல் தெரியும் போல, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ஒன் டைம் கூட டைவ் அடிச்சு பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் குதிச்சு நீச்சல் அடிச்சு காட்டிட்டு இருந்தாங்க. நான் இப்பதான் பாக்குறேன். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு. அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த அண்ணா வந்து கையில வச்சிட்டு இருந்தாங்க. அதை மீறி என்னால குளிக்க முடியல, எனக்கு உள்ள இறங்கணும் உள்ள இறங்கணும்ன்றாங்க. அது கிணறு கொஞ்சம் பயமா இருக்கும். பக்கத்துல வந்து பம்பு செட் இருந்துச்சு. அதுல வந்து பெரிய அண்ணா வந்து கூட்டு போயிருந்தாங்க. அவ அதுல வந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி அவங்க அப்பா அங்க பண்ணதை பார்த்துட்டு இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சுத்தி வயல் வாழைக்கொலை தான், சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஒரு 1.5 மணி நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். செம சூப்பரா இருந்தது. அந்த இடமே அவ்வளவு சூப்பரா இருந்தது. அந்த அண்ணாங்க எப்பயுமே வந்து மே மந்த் அன்னப்படையல்னு சொல்லுவாங்க. அங்க ஊர்ல உள்ள கோயில்ல ஒரு திருவிழான்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டே இருந்தாங்க ஒரு 2 வருஷமா. கண்டிப்பா இந்த வருஷம் நான் வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு குரங்கு இருந்துச்சு. பாப்பா பார்த்து அவ்வளவு என்ஜாய்மெண்ட். இதுக்கு முன்னாடி அவங்க வாழைப்பழம் வாழைக்காலாம் போட்டு குரங்கு கையில கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை நான் இதுல கேப்சர் பண்ணல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்க ஹஸ்பண்ட் பெரியம்மாவோட குலதெய்வம் கோயிலுக்கு எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு போற வழியில ஒரு சிவன் கோயில் சூப்பரா இருந்தது. இந்த கோயிலை பத்தி அங்க உள்ள சித்தர் வந்து ரொம்ப பெருசா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் காதலே வாங்கல. அங்க உள்ள அந்த லிங்கத்தை மட்டும் தான் நான் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் இங்கே கூட்டு போறேன், அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பக்கத்துல வந்து இந்த கோயில்ல வந்து ஒரு பெரிய கோயிலா அமைக்கணும்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு வந்து நன்கொடையா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நியர்பை திருச்சியே போயிட்டோம். பெரம்பலூர் கிட்ட அவங்களோட மதுரை காளியம்மன் குலதெய்வம்னு சொல்லியிருந்தாங்க. அங்க போனா அவ்வளவு சூப்பரா இருந்தது. வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி தேர்க்க நம்ம வந்து பைசா கட்டினா தேர் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க ஃபேமிலியில நாங்க 5-6 பேர் வந்து இழுத்துட்டு இருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த மாதிரிலாம் கோயில் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. கோயிலை பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பி வரதுக்கு பாத்தீங்கன்னா நைட் 9 o'clock ஆயிடுச்சு. வர வழியிலே டிஃபன் முடிச்சுட்டு நாங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறுநாள் என்ன பண்ணிட்டோம், அங்க இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு எங்க ஊர் குலதெய்வம் கோயில் கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். எனக்கு அங்க இருந்து கிளம்பவே மனசு இல்ல. பட் வந்து லீவ் கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரம் கிளம்பிட்டோம். 3 days இந்த வில்லேஜ்ல தங்கினது அவ்வளவு சூப்பரா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.